எந்த நாட்டிற்கும் சாலைகள் மிகவும் முக்கியம். ஆனால் இந்த நாட்டில் சாலைகளும் இல்லை, ரயில் பாதைகளும் இல்லை. அதே போல இங்கு பகலும் இரவும் சூரியன் தெரியும் என்று கூறுகிறார்கள். அந்த நாட்டை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் போக்குவரத்து மிகவும் முக்கியமானது. அதிலும் சாலை போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் நடுத்தர மக்களின் அன்றாட வாழ்வில் முக்கிய இடம் பிடித்துள்ளன. ஆனால் பிரிட்டனை விட 10 மடங்கு பரப்பளவில் பெரிய நாடாக ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் பெருங்கடலுக்கு இடையில் அமைந்துள்ள தீவான கிரீன்லாந்தில் சாலைகளும் இல்லை, தண்டவாளங்களும் இல்லை. இந்த தீவுதான் உலகின் ஒரு கண்டமாக கருதப்படாத மிகப்பெரிய தீவாகும். இங்கு 57,000 மக்கள் மட்டுமே வசிக்கிறார்கள். அதே போல பகலிலும் இரவிலும் இந்த கிரீன்லாந்தில் சூரியன் தெரியும் என்று கூறுகிறார்கள். இந்த நாட்டின் மக்கள் பயணம் செய்ய ஹெலிகாப்டர் அல்லது விமானத்தின் உதவியை நாடுகின்றார்கள். இந்த நாட்டில் சிவப்பு விளக்குகள் உள்ள ஒரே நகரம் நுக் நகரமாகும். இந்த நுக் நகரம் தான் கிரீன்லாந்தின் தலைநகரமாகும். இங்கு மட்டுமே நமக்கு சாலைகள் தென்படுகின்றன. மீதமுள்ள எந்த பகுதியிலும் சாலைகள் இல்லை. பரப்பளவில் உலகின் 12வது பெரிய நாடாக உள்ளது கிரீன்லாந்து. கிரீன்லாந்தின் காலநிலையே இங்கு போக்குவரத்து அமைப்பை இப்படி மாற்றியுள்ளது என்று கூறுகிறார்கள். இந்த நாட்டின் 80% நிலப்பரப்பு பனியால் மூடப்பட்டுள்ளது. இங்குள்ள சவாலான வானிலை காரணமாக சாலைகள் அமைப்பது கடினம். தார் போட முடியாத அளவுக்கு இங்கு குளிர் அதிகமாக இருக்குமாம். எனவே மக்கள் சிறிது தூரம் பயணிக்க வேண்டியிருந்தால் அவர்கள் ஸ்னோ மொபைல் அல்லது நாய் சறுக்கு போன்ற வழிகளை பயன்படுத்துகின்றார்கள். சுற்றுலா பயணிகளுக்கு கிரீன்லாந்து மிகவும் பிரபலமானது. மேலும் இங்கு 2 மாதங்கள், அதாவது மே 25 முதல் ஜூலை 25 வரை சூரியன் மறையாது. பகலிலும் இரவிலும் சூரியன் வானில் தெரியுமாம். இதுவே கிரீன்லாந்து நாட்டின் மற்றொரு சிறப்பு. ஆனால் பூமி வெப்பமடைதல் காரணமாக கிரீன்லாந்தின் காலநிலை வேகமாக மாறி வருகிறது என்று கூறுகிறார்கள். இங்கு பனி வேகமாக உருகுகிறது. சுற்றுலாவை பொறுத்தவரை கிரீன்லாந்து மிகவும் விலை உயர்ந்தது. மேலும் கிரீன்லாந்தில் உள்ள ஐஸ் கட்டிகள் 4 லட்சம் ஆண்டுகள் பழமையானது என்பது குறிப்பிடத்தக்கது. கிரீன்லாந்தில் உள்ள பனிக்கட்டிகள் உருகினால் உலகின் கடல் மட்டம் 23 அடிகள் உயரும் என்று அறிவியலாளர்கள் கணித்துள்ளார்கள். அதே போல கிரீன்லாந்து தான் உலகின் மிகவும் காலியான நாடு என்று கூறுகிறார்கள். அதாவது கிரீன்லாந்தில் உள்ள 21 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வெறும் 57,000 மக்கள் மட்டுமே வாழ்கிறார்கள். மிகவும் குறைந்த மக்கள் தொகை என்பதால் கிரீன்லாந்தில் டிராபிக் என்பதே கிடையாது. வானளாவிய கட்டிடங்கள் கிடையாது. எனவே நம்மை நச்சரிக்கும் சத்தமும் இருக்காது. சைபீரியாவை பூர்வீகமாக கொண்டிருந்த இவர்கள் 13ஆம் நூற்றாண்டில் கனடாவை கடந்து கிரீன்லாந்தில் வந்து தங்கியதாக கூறுகிறார்கள். மேலும் 4000 ஆண்டுகளாக கிரீன்லாந்தில் மனிதர்கள் வசிக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். சமீபத்தில் கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றும் என நினைப்பதாக கூறியுள்ளார். மறுபுறம் டென்மார்க்கின் கீழ் உள்ள தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்று அதன் அரசாங்கம் தெளிவாக கூறியுள்ளது. கிரீன்லாந்தில் அதிக அளவில் கிடைக்கும் கனிமங்களும் இன்னும் பயன்படுத்தப்படாத அந்த வளங்களுக்கான தேவையும் அதிக அளவில் உள்ளது என்று கூறுகிறார்கள். அதாவது பூமியிலிருந்து அரிதாக கிடைக்கும் கனிம வள இருப்புகளை கொண்டுள்ள நாடுகளின் வரிசையில் கிரீன்லாந்து 8வது இடத்தில் உள்ளது. அதனால் கிரீன்லாந்தின் கனிமங்களை பெறுவதில் மேற்கத்திய நாடுகளுக்கு ஆர்வம் அதிகரித்து வருகிறது. மேலும் கிரீன்லாந்து மக்கள் பல நூற்றாண்டுகளாக பனியில் வாழ்கின்றார்கள். மனித பரிணாமத்தில் கண்கூடான காட்சியாக இந்த மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் வடக்கு ஐரோப்பிய மக்கள், ஆனால் ஆசிய முகாமைப்பை கொண்டுள்ளார்கள். கிரீன்லாந்து முழுவதும் ஐஸ் நிலமாக இருந்தாலும் கோடை காலத்தில் தெற்கு பகுதியில் வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதே போல கோடையில் சூரியன் மறையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.